நீங்கள் திமுகவுடைய சாதனைன்னு சொன்னீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களையும் ஆதரவு பத்திரிகையாளர்களையும் தனக்கான ஆதரவாளர்களாக மாற்றிக்கிட்டது ஒரு மெயினான ஒரு விஷயம். இன்னொன்று, அதிகமான யூடியூபர்ஸ் உருவாக்கி இவர்களுக்கு சார்பாக எதிரணிகளை அடிப்பதற்கான உருவாக்குனது ஒரு சாதனைன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தேர்தலில் கூட்டணின்றது கிடையவே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தொகுதி உடன்பாடு. அந்த தேர்தலில் நான் 8 சீட்டு, நீங்கள் இத்தனை சீட்டு, நிற்கிறோம், பேசுகிறோம், ஜெயிக்கிறோம், வெளியில் வந்துடுறோம். அதுக்கு பிறகு மக்கள் பிரச்சனைக்காக தான் அவங்க சட்டமன்றத்தில் போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு எந்த பிரச்சனையை பற்றியும் பேசுறதில்லை. நான் கேட்குறேன், போக்சோ வழக்குகள் மிக அதிக அளவில் தமிழகத்தில் கூடிக்கிட்டே வருது. 2007 3000 சில்லரை போயின்னு நேற்று வெளிவந்த ஆய்வு சொல்லுது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இது சம்பந்தமாக குழந்தைகள் நல ஆர்வலர்கள், ஒரு காலத்தில் அவங்களும் போராளிகளாக இருந்தவங்க, எங்கள் எல்லாருக்கும் நண்பர்கள். அவர்களை இன்றைக்கி இவர்கள்ட்ட இருக்கிறாங்க, போராளிகள் மாதிரி நம்மள்ட்ட காட்டிக்கிறாங்க, ஆனால் இங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்கள கேட்கும் பொழுது பேட்டி கொடுக்கணும், இந்த மாதிரி போக்சோ வழக்குகள் அதிகமாக இருக்குது, அது சம்மந்தமான ஒரு கட்டுரை, உங்கள் வெர்ஷன் சொல்லுங்கன்றப்போ இதோ இப்போ சொல்கிறேன், இதோ அப்புறம் சொல்கிறேன், இதோ இப்போ சொல்கிறேன், சொல்லவே இல்லை.